அண்மை காலமாக ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்தியும் அவமானப்படுத்தியும் பேசியும் செய்தியும் வெளியிட்டு வருகின்றனர். அச்செயலுக்கு மலேசிய தமிழ் ஊடகவியலாளர் சங்கம் கடுமையாக கண்டிப்பதோடு கண்டனம் தெரிவிப்பதாக அச்சங்கத்தின் தேசிய தலைவர் தேசம் குணாளன் மணியம் கூறினார். இன்று தலைநகரில் நடைபெற்ற அச்செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய அவர், இவ்விவகாரம் மலேசிய தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட தரப்பு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்படும் என்றார். இதனிடையே மலேசிய தமிழ் பத்திரிகையாளர்கள் சாக்கடைகள், அயோக்கியர்கள், சிண்டு முடிச்சு போடுபவர்கள் என அவமானப்படுத்தியும் கேவலப்படுத்தியும் தமிழ் பத்திரிகை ஒன்றில் செய்திகளை வெளியிட்டு வரும் சம்பந்தப்பட்ட துணை அமைச்சர் ஒருவரை கடுமையாக சாடினார் தமிழியன் ஊடக தலைமை ஆசிரியர் வெற்றி விக்டர். தமிழ் பத்திரிகையாளர்கள் என்றால் உங்களுக்கு என்ன, இளிச்ச வாயர்களா என கேள்வி எழுப்பிய அவர், இந்நாட்டில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை எழுதி அதற்கு உரிய தீர்வை காணுவதை ஒரு சேவையாக மேற்கொண்டு வருகிறோம். மாதந்தோறும் சம்பளம் கிடைப்பது என்பது பல வேளைகளில் குதிரை கொம்பாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை செய்தியாக எழுதுவதை ஒரு சேவையாக மேற்கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட எங்களையா சாக்கடைகள், அயோக்கியர்கள், அலைகிறார்கள், சிண்டு முடிச்சு போடுகிறவர்கள் என பேசி வருகிறார் அந்த பொறுப்பற்ற துணை அமைச்சர். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.